யுத்த களத்தில் காயப்பட்டு ஒரு கால் முழுவதும் பாதிக்கப்பட்டு இன்று வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கும் முன்னாள் பெண் போராளி ஒருவர் வட்டி கொடுமையால் தனது சிறுநீரகத்தை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள சம்பவம் மன்னாரில் பதிவாகியுள்ளது. மன்னார் மூர்வீதி பகுதியில் வசிக்கும் இந்த பெண்மணி தனது குடும்ப வறுமையை போக்கவும் சிறு தொழில் செய்யவும் சீட்டு முறையில் பணம் கட்டியுள்ளார். ஆனால் சீட்டு ஆரம்பத்தில் கனிவாக நடந்து கொண்ட பெண் குழுக்கள் மற்றும் வட்டி கும்பல்கள் காலம் செல்ல செல்ல தங்கள் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர். அவர் வாங்கிய பணத்திற்கு சட்டவிரோதமான முறையில் வட்டிக்கு மேல் வட்டி போட்டு அவரை மீள முடியாத கடன் சுமைக்குள் தள்ளியுள்ளனர். ஏழ்மை நிலையில் இருக்கும் இந்த பெண் மற்றும் அவரது குடும்பத்தினர் வாடகை வீடு ஒன்றில் உணவகங்களுக்கு சிற்றுண்டிகளை தயாரித்து வழங்கி வரும் வருமானத்தில் வாழ்ந்து வருகின்றனர். மணலாற்று போர்க்களத்தில் ஒரு கால் முற்றாக பாதிக்கப்பட்ட நிலையில் யாருடைய உதவியுமின்றி உழைக்க நினைத்த இவருக்கு வட்டி கும்பல் பெரிய முட்டுக்கட்டையாக மாறியுள்ளது. தொடர் மிரட்டல்கள், அவமானங்கள் மற்றும் பணத்தை தராவிட்டால் கொலை செய்து விடுவோம் என்ற அச்சுறுத்தல்களுக்கு பயந்து வேறு வழியின்றி கொழும்புக்கு சென்று தனது ஒரு சிறுநீரகத்தை குறைந்த விலைக்கு விற்று அந்த பணத்தை வட்டி பணத்துக்காக வழங்கியுள்ளார். சிறுநீரகத்தை விற்று பணத்தொகையை கொடுத்த பின்னரும் அந்த வட்டி கும்பல் இன்னும் வட்டி மீதம் உள்ளது என கூறி அவரை தொடர்ந்தும் துன்புறுத்தி வருகின்றனர். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த பெண்மணி தற்போது தற்கொலை எண்ணம் தோன்றும் அளவிற்கு விரக்தியில் உள்ளதாக கண்ணீர் மல்க தெரிவிக்கிறார். மன்னார் மூர்வீதியில் இத்தகைய சட்டவிரோத வட்டி தொழில் பல குழுக்களால் தங்கு தடையின்றி நடத்தப்பட்டு வருகிறது. இப்பெண்ணை போல இன்னும் பல ஏழை பெண்கள் அவர்களிடம் சிக்கி வெளியில் சொல்ல முடியாத சித்திரவதையை அனுபவித்து வருகின்றனர். என்னை போல இன்னும் பல பெண்கள் இங்கே பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எங்களை காப்பாற்ற யாரும் இல்லையா என அந்த பெண் கேள்வி எழுப்பியுள்ளார். பாதிக்கப்பட்ட இப்பெண்ணுக்கும் அவரை போன்ற மற்றவர்களுக்கும் உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றும் இந்த சட்டவிரோத வட்டி கும்பல்கள் மீது உடனடியாக போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.